நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகிமன் திருடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, கர்மாவும் கடனும். ஆமாங்க, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணம் சரியானதா இருந்தா, நல்லதாக இருந்தா நமக்கு நல்லதே நடக்கும். அப்படி தவறா போச்சுன்னா அது மிகப்பெரிய பிரச்சனையா முடியும். அதுதான் கர்மாவாக முடியும். அதான் நம்ம கர்மான்னு சொல்றோம். அதே போல கடன், ஆடம்பர செலவு, ஆசைப்பட்ட செலவு, அப்படியே அத்துமீறிய செலவால் கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொள்வோம் பல நேரங்கள். அப்படிப்பட்ட உங்களுடைய கர்மாவும் கடனும் நடக்கப் போகின்ற இரண்டு சம்பவத்தால் எதிர்காலத்தை மாற்றப் போகிறது. இருந்தாலும் கூட ஆணுக்கு யோகமும் பெண்ணுக்கு லாபமும் கொடுக்க போகும் இரண்டு கிரகத்தினுடைய தொடர்பு, குரு மற்றும் சனிபவனுடைய தொடர்பு பலன்கள் இன்றைய பதில பார்க்க போறோம். பதிவு ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல. ஏற்கனவே சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் மற்றும் குரு அதிசார பயிற்சி பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்க. மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு ஒரு ஆல் என்ற ஆப்ஷனை தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. ஆனால் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓம் மகிஜாய் வித்மகே தண்டகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, துலாம் ராசி, ராசியின் நாதன் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவானுக்குரிய காரகத்துவங்கள் களத்திரமும் காதலும் அன்பும் எதிர்பார்ப்பும் நிச்சயமான முறையில் உண்டு. துலாம் ராசி காலப்புருஷத்தோடு 7ஆம் வீடாக வருவதால் எல்லார்கிட்டையும் ஒரு நட்போடு உறவோடு பழகக்கூடியவர்கள் நீங்கள். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. உங்களுக்கு சனி பகவான் 6ஆம் வீடு மீனத்தில் அமர்ந்திருந்து கடந்த காலகட்டத்தில், அதாவது இந்த சனிப்பயிற்சி நடந்ததுலேருந்து எதிரி, கடன், நோய், இந்த 3 விஷயமான பிரச்சனைகள்லையும் அவர் கொஞ்சம் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சனிவன் வக்ரம் அடைந்தார் ஜூலை மாதம். அவர் வக்ர நிவர்த்தி நவம்பர் 28 அடைய போறார். ஸோ வக்ர நிவர்த்தி அடைவதால் மீண்டும் அந்த எதிரி, கடன், நோய் சம்பந்தமான பிரச்சனையில கால் வைக்க போறார் சனி பகவான். கர்மக்காரகன் சொல்லுவோம், விதிக்காரகன் சொல்லுவோம் இந்த சனி பகவான். அப்போ துளாராசிக்காரங்க, நீங்கள் செய்த பாவம், நீங்கள் செய்த புண்ணியம் இப்போ சனி பகவானால் வேலை பார்க்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு நேரத்துல அது நல்ல கர்மாவா இருக்கணுமே, அதை தீர்மானிக்கக்கூடியது முழு சுவரான சுபகரமான குரு பகவான். ஆமாங்க, குருவானுடைய அதிசார பயிற்சி மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு அக்டோபர் 18ஆம் தேதியை பயிற்சி அடைஞ்சு அந்த குரு பகவானுடைய 9ஆம் பார்வை சனி பகவானுக்கு கிடைக்குது, மீன ராசிக்கு கிடைக்குது. சனிவான் பதிலுக்கு திருப்பி பார்க்க முடியாது. ஏன்னா சனிவனுடைய 3, 7, 10 இதுதான் சனிவானுடைய பார்வைகள். அப்போ சனி பகவான குரு பார்க்கிறாரு, குருவை சனி பார்க்கல. நல்லவன் கூட நல்லவன் சேர்ந்தா நல்லதான் நடக்கும், கெட்டவன் கூட நல்லது சேர்ந்தா கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். அதுல இருந்து மாற்ற கொடுத்தோம்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது அசுப கிரகமான சனி பகவானுக்கு முழு சுபரான நல்ல ஒரு கிரகமான குருனுடைய பார்வை கிடைச்சா சனி பகவானால கெடுபலன் செய்ய முடியாது. அப்போ இது இப்போ நல்ல கர்மா உங்களுக்கு வேலை பார்க்க ஆரம்பிக்குங்க. அது எந்த மாற்று கருத்து. இப்போ துளாராசிக்காரங்களுக்கு பலனை பற்றி பார்த்து விடுவோம். முதல்ல இந்த ஆண்கள் பெண்கள் நான் பிரிச்ச பலனை சொல்லிடுறேன். ஏன்னா ரெண்டுமே, அதாவது சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய மீன ராசியும் ஒரு பெண் ராசி, மேலும் கடகராசி அதுவும் ஒரு பெண் ராசி. அதுல தான் குருவான் அமர்ந்திருக்கிறாரு. அப்போ குரு அமர்ந்திருக்கிறதும் சனி அமர்ந்திருக்கும் இரண்டுமே பெண் ராசி. அப்போ துலாம் ராசியில பிறந்த பெண்களுக்கு லாபம் என்பது இந்த தருணத்துல அதிகமான முறையில் கிடைக்கப்படும். எந்தெந்த விஷயத்துல கண்டிப்பா வேலை கிடைக்குங்க. மற்றவருடைய கையை நம்பி, மற்றவருடைய வாழ்க்கையை நம்பி எதிர்பார்த்து இருந்த உங்களுக்கு இப்போ சுயமாக நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வேலையின் மூலமாக கிடைக்கும். ஸோ வேலை வாய்ப்பு பிரகாசமா இருக்குது இந்த பெண்களுக்கு. ஸோ வேலையில ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா இருக்குது, வேலை கண்டிப்பா கிடைக்கும், வேலையில ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருப்பது, வேலையில ஒரு நிம்மதி இருப்பது, வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கப்பது. அந்த மாற்று கருத்து. இரண்டாவது, குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க பெண்களுக்கு. பிள்ளைகளால ஒரு லாபம் என்பது கண்டிப்பான முறையில் உண்டு. அதே போல கூட பிறந்த இளைய சகோதரர்களால ஒரு வருமானம் லாபம் என்பது உண்டு. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த 3 பேரால் லாபங்கள் உண்டு துலாம் ராசியில் பிறந்த பெண்களுக்கு, வேலையால், கூட பிறந்தவர்களால், பிள்ளைகளால். ஸோ இந்த 3 பேரில் லாபம் உண்டு. இதுவே ஆண்களுக்குன்னு யோகம்னு சொல்லலாங்க. ஸோ லாபத்தை விட யோகம் உண்டு. யோகம்னா என்னங்க அப்படின்னா பதவி வாய்ப்பு, ஒரு சம்பள உயர்வு, அல்லது ஒரு திருமண வாழ்க்கை மற்றும் குழந்தை பாக்கியம், இதெல்லாம் தாங்க யோகம். சரிங்களா? அப்படி துளாராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் 6ல் அமர்ந்திருக்கிறார் ஆண்களுக்கு. சரிங்களா? ஸோ 6ல் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு லோன் போட்டிருக்கீங்கன்னா அது இப்போ கிடைக்குங்க. அதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்யாணம், இல்லை ஒரு சொத்து வாங்க போறேன், அதுக்கு எனக்கு கடன் எதிர்பார்த்துருக்கேன் அப்படின்னா கடன் கிடைக்குங்க. அது வந்து சுபகாரியமாக உங்களுக்கு முடியும். ஏன்னா குரு பார்க்கிறார் இல்லையா, சுபக்கடனாக அது அமையும். மேலும் தொழில் ரீதியான நல்ல ஒரு அங்கீகாரம், அதாவது தொழிலில் உங்க இமேஜை கிரியேட் பண்றது, நீங்க சற்றே கொஞ்சம் பிரபலம் அடைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தொழில் ரீதியா யாராவது உங்களை மறைமுகமாகவோ நேரடியாகவோ சூழ்ச்சியில உங்களை எதிர்த்துக்கிட்டு இருந்தா
தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தா அந்த பிரச்சனை நீங்குதுங்க. ஏன்னா தொழிலில் அந்த கர்மாவில் கடவுள் வந்து உங்களை காப்பாற்றுகிறார். செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தொழில தெய்வமே வந்து உங்களை காப்பாற்ற போகுது. தொழில் பிரச்சனை என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை கடவுள் வந்து காப்பாற்றுவார். கவலைப்பட வேண்டாம். தொழில் ரீதியான உங்களுக்கு ஏற்பட்ட அவப்பெயர் கண்டிப்பா நீங்குதுங்க. இழந்த ஒரு நல்ல ஒரு பெயரை மீட்டெடுக்க போறீங்க. ஸோ துளாராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா பிசினஸ் ரீதியான ஒரு நல்ல பெயர் இருக்குது. இது போக கர்மஸ்தானம் இந்த 10ஆம் வீடு, அதுல குருபன் அமர்ந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது கடமைகள் தீரும், கர்மாக்கள் மாறும். சரிங்களா? ஸோ கர்மக்காரரான சனிவன் 6ல் இருக்கிறதுனால ஏற்கனவே இருந்த எதிரிகள் பிரச்சனை கண்டிப்பா நீங்குது. கோர்ட்டு கேஸ் வழக்குகள் முடிவுக்கு வருது. அதே போல ஏற்கனவே இருந்த நோய் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருது. அதுலயும் நீங்க தயங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஸோ பரம்பரை வியாதி, பரம்பரை பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியா போகுங்க. இந்த வருடத்தை துளாராசிக்காரங்க நான் பரம்பரை தொழில் அல்லது எங்க அம்மா அப்பா பார்த்து வச்ச ஒரு பிசினஸ், அவங்க பார்த்த ஒரு வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா அதுல ஒரு முன்னேற்றம் என்பது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? இது போக கண்டிப்பா நோய்க்குண்டான மருந்து மாத்திரை இப்ப கிடைக்கும். சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து நோய்க்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். ஸோ நோய் கர்மாவும் எதிரிகள் கர்மாவும் கடன் கர்மாவும் முடியுது. ஸோ எதிர்பார்த்த மாதிரி நல்ல இடத்துல நல்ல விதத்துல கடன் தொகை கிடைச்சி நல்ல ஒரு காரியத்துக்காக பயன்படும். அதாவது உங்களுடைய கடமையை தீர்க்கிறதுக்காக கடன் கிடைக்கும். சரிங்களா? இது போக மிக முக்கியமா 2 சம்பவம் உங்க வாழ்க்கையில நடைபெற போகுதுங்க. உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றக்கூடிய சம்பவம் சொல்லலாம். துளாராசிக்காரங்களுக்கு நிச்சயமா இந்த குரு சனி தொடர்பு ஏற்பட்டால், அதுவும் 6ல் சனி 10ல் குரு பகவான், அந்த குருனுடைய பார்வை சனி பகவானுக்கு. அப்போ துளாராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமா நான் சொல்லக்கூடியது வீடு, மனை, கார், வண்டி, வாகனம் மற்றும் படிப்பு. சற்றும் எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் நடைபெற போகுது. வீட்டை மாத்துவீங்க, இல்ல வண்டி வாகனத்தை மாத்துவீங்க, இல்ல தொழில் பண்ணக்கூடிய இடத்தை மாத்துவீங்க, அல்லது உங்களுடைய படிப்பு படிக்கக்கூடிய இடத்தை மாத்துவீங்க. ஸோ நீங்க மாணவர்களாக இருந்தா கண்டிப்பா ஹாஸ்டல் போய் தங்கி படிக்கிறது, இல்லை வேற இடத்துக்கு மாத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறவங்க வீட்டுல வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போலதான் கார், வண்டி வாகனத்தை மாத்துறதுக்கும் மேலும் வீடு மனை மாற்றுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஸோ பழைய நிலத்தை விட்டுட்டு புதுசாக நிலம் வாங்குறதுக்கோ அல்லது பழைய வீட்டை விட்டுட்டு வேற ஒரு வீட்டுக்கு மாறுறதுக்கோ சான்சஸ் இருக்கு. அப்படி மாற்றம் செய்வதால் உங்க வாழ்க்கை நிறைய விஷயத்துல மாறும். இதை துளாராசியில் பிறந்த பெண்களுக்கு நீங்க மாமியார் வீட்டுக்கு செல்லக்கூடிய, அதாவது கணவர் வீட்டுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து 2வது சம்பவம், நிச்சயமா குருனுடைய பார்வை சனிக்கு கிடைக்கிறதுனால பிள்ளைகள் வழியில ஒரு மாற்றம் இருக்குதுங்க. பிள்ளைகளுக்காக சில காரியங்களை நீங்க மாத்துவீங்க, மாற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாகும். துளாராசிக்காரங்களுக்கு பிள்ளைகளுக்காக சில கடன் வாங்குறது, பிள்ளைகளுக்காக ஒரு சொத்தை வாங்குறது, பிள்ளைகளுக்காக சில விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு ரிஸ்க்ல இறங்குவீங்க. ஸோ அதுவும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். ஓகேங்களா? மேலும் இந்த ஒரு நேரத்துல தங்கம் போன்ற ஆபரணங்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை தேவை. அடமானத்தில் வச்சாலும் சரி, அடமானத்தில் இருக்கிறது மீட்டாலும் சரி, கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அதில் கொஞ்சம் பார்த்து இருந்துங்க. ஸோ இந்த 2 விஷயங்கள், பிள்ளைகள் விஷயமோ சொத்துக்கள் விஷயமோ அல்லது கல்வி விஷயமோ கண்டிப்பாக ஒரு மாற்றம் காணும். அதில் சில சம்பவங்கள் நடக்கும். ஸோ அதில் உங்களோட வாழ்க்கையை அடுத்த தலைகீழாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இங்கே அதிகம் உண்டு. ஸோ அப்போ துளாராசிக்காரங்க இதில் ஒரு நல்ல விதத்தில் இந்த மாற்றம் இருக்கணும்னு நீங்கள் விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், கண்டிப்பாக கோயில்களில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு கரும்பு தானமாக வாங்கி கொடுங்கள். ஓகேங்களா? ஸோ அதே போல பறவைகளுக்கு மொட்டை மாடியில் நீர் அருந்த வைங்க. ஏன்னா 2மே நீர் ராசி. சனிவானம் வந்திருக்கக்கூடிய ராசியும் சரி, குருவானம் வந்திருக்கக்கூடிய கடகராசியும் சரி, 2மே நீர் ராசி. அப்போ பறவைகளுக்கு நீர் அருந்துவதற்கு ஏதாவது ஒரு பாத்திரம் தண்ணி ஊற்றி வைக்கிறது பழக்கத்தை ஏற்படுத்தி அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. சரிங்களா? ஸோ விலங்குகள் சம்பந்தப்பட்ட உயிரினங்களுக்கு உணவு மற்றும் நீர் ஆகாரங்கள் மிகப்பெரிய பரிகாரமாக உங்களுக்கு அமையும். மேலும் இந்த ஒரு நேரத்தில் கால பைரவருடைய வழிபாடு தவறாம பண்ணிக்கணும். ஏன்னா சனி பவனுடைய குருநாதர் தான் கால பைரவர். ஓகேங்களா? ஸோ சனிக்கிழமை என்றோ அல்லது திங்கக்கிழமை என்றோ மாலை 6 மணிக்கு மேல் அந்த கால பைரவருக்கு போய் வணங்கிட்டு ஒரு தீபம் ஏற்றிட்டு உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். தவறாம நீங்க பண்ணீங்க. ஸோ நல்லவர்களே, இன்றைய துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் சொல்லி தவறாமல் செலுத்துங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்.